நம்முடைய தயாரிப்பாளர் திரு சிவா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கோர முடியாது அப்படிங்கிறதுல கமல் உறுதியோடு இருக்கிறார். நீதிமன்றம் படத்திற்கான அந்த கடிதத்தை கேட்டபோது அதில் வருத்தம் தெரிவித்திருந்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இருந்தபோதும் ஜூன் 10ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் கமலுக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கமல்ஹாசன் என்பவர் தமிழ் சினிமா நடிகர் அல்ல. அவர் இந்திய சினிமாவின் ஒரு பொக்கிஷம். அவர் ஒரு உலக அரங்கிற்கு ஆஸ்காருக்கு போனாருன்னா இந்தியன் சினிமாவை ரெப்ரசென்ட் பண்ண தான் போறாரு, தமிழ் சினிமாவை ரெப்ரசென்ட் பண்ண போறது இல்லை. அவர் நடிக்காத லாங்குவேஜ் இருக்கா, அவருக்கு ஃபேன்ஸ் இல்லாத ஸ்டேட் இருக்கா? அதனால கர்நாடகால போய் அவங்க சம்பந்தம் இல்லாம இது ஒரு கமல் சாரை ஏதோ தமிழன் அப்படின்னு பிரிவுபடுத்தி பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் ஆல் இண்டியா ஆக்டர். அவரு அதே மாதிரி அவர் சொன்ன கருத்துல கூட எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. ஒரு 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 பையனை பார்த்து ஒரு மிகச்சிறந்த தாயின் மகன் நீ அப்படின்னு சொன்னா அந்த மகன் கோச்சுக்குவானா? இல்ல நான் யாருக்குமே பிறக்கல, நான் தானா தான் பிறந்தேன்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை. அவர் ஒரு பெருமையா தான் சொன்னார். உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி, அதிலிருந்து தோன்றிய மற்ற மொழிகள்னு சொல்லும்போது அதே ஒரு கௌரவம் தானே சொன்னார். அதனால எந்த தவறுமே அவர் செய்யல. அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கான எந்த அவசியம் இருக்கிறதா தெரியல. இவ்வளவு தூரம் விளக்கம் சொன்னது, பதில் சொல்றது, அதை வருத்தம்னு சொல்றதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு எல்லா கலைகளையும் எல்லா மொழிகளையும் நேசிச்சு வளர்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் மொழி பேச்சு பேசுற ஆளோ, மொழி பிரிவினைவாதம் பேசுற ஆளோ இல்லை. அவருடைய சுபாவம் அது கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும் கமல் சாரை பத்தி. அதெல்லாம் தாண்டி பண்றாங்கன்னா இது அந்த உள்ளூர் அரசியல். இது நிச்சயமா கன்னட சகோதர சகோதரிகளுக்கு இதுல நிச்சயமா உடன்பாடு இருக்காது. அது அந்த ஊரில் செய்யப்படுகிற அரசியல். இது கலைந்தெறியப்பட வேண்டும். விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதே மாதிரி சினிமாவில் கொண்டாந்து இந்த அரசியலை நுழைச்சுக்கிட்டு அது அங்கிருக்கிற அரசியல்வாதிகள் இங்கிருக்கிற அரசியல் மாறி மாறி கருத்து சொல்லி இதை பெருசுப்படுத்தாம, இது ஒரு கலை சம்பந்தமான விஷயம். கமல் சார் சொன்னது ஒரு அற்புதமான அன்பின் வெளிப்பாடு தான். அதை பெருசுப்படுத்தக்கூடாதுன்றது எல்லாருமே ஒத்துக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஒரு பட வெளியீட்டிற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது கமலுக்கு நிறைய படங்கள்ல இதற்கு முன்பாக இருந்திருக்கிறது. பல போராட்டங்கள் பார்த்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளரா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. நீங்க கமல் சார் கேரியர் எடுத்து பாத்தீங்கன்னா அது மொத்தமாவே போராட்டமா தான் இருக்கும். அவர் போராடிதான் ஜெயிக்கணும்ன்றது அவரோட விதியாவே இருந்திருக்கு இது வரைக்கும். அதனால கண்டிப்பா இதுலயும் அவர் வெற்றி தோல்விக்கு இடமே இல்லை. வெற்றி விரோதம் சொல்லவே வேண்டாம். அவர் நல்ல கருத்தை சொன்னா நல்ல நோக்கத்தில் அது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுல கன்னட சகோதர சகோதரிகள் இதை பெருசுப்படுத்தாம இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இதை அரசியல் ஆக்கவே கூடாது. இது அரசியல் தலையீடுகளே இதுல வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி, இது அரசியல் கருத்துக்களுக்கு இடமே இல்லை. அழகா சொன்னார். தமிழ் மொழி போன்ற ஒரு அற்புதமான மொழி. அதுக்கு பிறந்ததுதான் சொல்லும் போது நல்ல பெருமையா தானே சொல்றோம். எல்லா மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி தமிழுக்கும் ஒரு வரலாறு. தமிழுக்கு உலகத்திலேயே மிக மூத்த மொழின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்த மொழிகள் எல்லாம் அவரோட பிள்ளைகள் தானே. அது கன்னடம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படித்தானே சொல்லப்படும். அப்படி இல்லை, அதை டிபேட் பண்ணி பாருங்க, அதை பத்தி ஆர்கியூ பண்ணி பாருங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, ஆதாரங்களை ப்ரூவ் பண்ணுங்க. சும்மானா கூச்சல்றதுல அர்த்தம் இல்ல. கமல் சார் அறிஞர் இல்லைன்னா அப்படி சொல்றவங்களாம் அறிஞரான ஒரு கேள்வி வருது. அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் இது ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சுன்னு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தக்லைஃப் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அற்புதமா இருந்துட்டு இருக்கு. அந்த படம் பெரிய வெற்றி அடையும். கர்நாடகத்திலையும் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் நான் அந்த படத்துக்கான ஒரு பெரிய கூடுதல் விளம்பரமா போய் சேருன்னு தான் நான் நினைக்கிறேன். படம் வெற்றி பெறணும் என்றுதான் என்னுடைய ஆசை, பிரார்த்தனை. நன்றி திரு சிவா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தக்லைஃப் பட விவகாரம் தொடர்பாக கமல் தரப்பிலிருந்து மன்னிப்பு கோர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் கமலினுடைய கடிதத்தை ஏற்றுக்கொண்டு வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. இது குறித்து சிறப்பு நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு